இன்றைய எபிசோடில் பரணி முத்துப்பாண்டியை சந்தித்து, இசக்கி உங்க அப்பா செய்த வேலையால் பயத்தில் இருக்கிறாள். இப்போ அண்ணனின் பேச்சை கேட்டு ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கிறாள். இசக்கியை விட்டுடாத, அவ மனசை மாற்ற வேண்டியது நீதான் என்று சொல்ல, முத்துப்பாண்டி இசக்கி விஷயமா பேச வராதே என்று கோபப்படுகிறான். மேலும் என்னால் அந்த வீட்டிற்கு எல்லாம் வந்து வாழ முடியாது என்று சொல்கிறான். பிறகு பரணி, பாக்கியம் மற்றும் சிவபாலனிடம் முத்துப்பாண்டி மற்றும் இசக்கியை எப்படியாவது சேர்த்து வைக்கணும். முத்துப்பாண்டியை வச்சுதான் இசக்கி மனச மாத்த முடியும். அதுக்கு முத்துப்பாண்டியை சம்மதிக்க வைக்கணும் என திட்டமிடுகின்றனர். இதையடுத்து இன்று நடப்பதை பார்க்கலாம். ரத்னாவிடம் இருந்து வெங்கடேஷ் ஸ்கூலை எழுதி வாங்கிய நிலையில் கரஸ்பாண்டன்ட் சீட்டில் வந்து உட்காருகிறான். ரத்னா அவனிடம் வந்து சத்தம் போட, இது என்னுடைய ஸ்கூல், இங்க நான் தான் எல்லாம் என்று துரத்தி விடுகிறான். மேலும் கனிக்கு டிசி கொடுத்து ஸ்கூலை விட்டு துரத்தி விடுகிறான். இது பிசினஸ் நடக்க வேண்டிய இடம். இந்த இடத்துல போய் பிரியா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க என்று ஸ்கூலை வச்சு பிசினஸ் பைய திட்டம் போடுகிறான்.